ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் விராஜி. இப்போ தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு 10 பேர் மலை உச்சியில் இருக்கிற ஒரு அபேண்டன் பில்டிங்கில் மாட்டிக்கிறாங்க. அது பல வருஷத்துக்கு முன்னாடி மனநல காப்பகமாக இருந்த பில்டிங்னு அப்புறம் தான் தெரிய வருது. யாரோ பிளான் பண்ணி எல்லாரையும் ட்ராப் பண்ணிக்காங்கன்னு தெரிஞ்சதும் அந்த 10 பேரும் எப்படா தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ அடுத்தடுத்து கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் அவங்க எல்லாருமே கடந்த காலத்துல பண்ண கிரைம்ஸ். ஸோ கொலை பண்றது யாரு? அந்த 10 பேர்ல ஒருத்தரா இல்ல வெளியாளா? கில்லர் கிட்ட இருந்து அவங்களால தப்பிக்க முடிஞ்சுதா இல்லையான்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது விசாகப்பட்டினம்ல நடக்கிற கதை. ஓப்பனிங் சீன்ல நைட் டைம்ல ஒரு சுடுகாடை காட்டுறாங்க. ஹூடி போட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அங்க வராரு. இவரோட முகத்தை நமக்கு காட்டல. அங்க இருக்கிற ஆளு நேத்து ஒரு பணத்தை எரிச்சிருப்பார் போல. அந்த சாம்பலை ஒரு சின்ன பானையில போட்டு அது மேல துணியை வச்சு கட்டி ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு ஸ்ட்ரேஞ்சர் நடந்து போறப்ப அதை கீழே வச்சுட்டு அழுகுறாரு. இவர் யாரு என்ன விஷயம்லாம் இப்போதைக்கு நமக்கு தெரில. அப்படியே கட் பண்ணி 5 நாள் கழிச்சு அடுத்த சீன் ஆரம்பிக்குது. இப்போ ஒவ்வொரு கேரக்டரா நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சப் இன்ஸ்பெக்டர். இவரோட பேரு பிரபாகர். இவர் எஸ்ஐனே சொல்றேன். சாமிக்கு மாலை போட்டுட்டு பக்தி மயமா இருக்காரு. ட்ரக் சப்ளை பண்ணதுக்காக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கான்ஸ்டபிள் பிடிச்சிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காரு. படிக்கிற பையன் மேல கேஸ்லாம் வேண்டாம், பேரண்ட்ஸை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து அனுப்புங்கன்னு எஸ்ஐ சொல்றாரு. அடுத்து எஸ்ஐக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இது ஒரு லொக்கேஷனுக்கு போக சொல்லி யாரோ ஆர்டர் போடவும் எஸ்ஐ கிளம்புறாரு. அடுத்த கேரக்டர் ஒரு ஈவென்ட் போட்டோகிராஃபர். இவரோட பேரு கான்செப்ட் ராஜு. இவர் எது பண்ணாலும் அதுல ஒரு கான்செப்டோட தான் பண்ணுவாரா. இவரை போட்டோகிராஃபர்னே சொல்றேன். அடுத்ததான் ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க ஒரு ஸ்டாண்டப் காமெடியன்னு பேரு வேதா. இவங்களை காமெடியனே வச்சுக்கலாம். இவங்க பண்ற காமெடிக்கு யாருக்குமே சிரிப்பு வராது போல மொக்க ஜோக்க சொல்லி ஹஸ்பண்டையும் மாமியாரையும் டார்ச்சர் பண்றாங்க. ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு வீட்டில் சொல்லிட்டு காமெடியன் கிளம்புறாங்க. இவங்களும் ஒரு கார் வந்து பிக்கப் பண்ணுது. அந்த கார்ல ஏற்கனவே 3 பேர் இருக்காங்க. அவங்களும் அந்த ஈவெண்ட்டுக்கு தான் போறாங்க போல. அதுல ஒருத்தர் நம்ம முன்னாடியே பார்த்த போட்டோகிராஃபர். இன்னொருத்தர் சினிமா ப்ரொடியூசர் பேரு கோதண்டம். இவர் ப்ரொடியூசர்னு சொல்றேன். இன்னொருத்தவங்க கைனகாலஜிஸ்ட் டாக்டர் பேரு சுதா. இவங்கள டாக்டர்னு சொல்றேன். இந்த 4 பேரும் ஈவெண்ட் நடக்கிற லொகேஷனுக்கு கார்ல போறாங்க. மலை மேல இருக்கிற ஒரு பில்டிங்ல தான் அந்த ஈவெண்ட் நடக்க போகுது போல. 4 பேரும் அந்த இடத்த ரீச் பண்ணதும் ஒருத்தர் வந்து உங்களை ரிசீவ் பண்றாரு. இவர் ஒரு ஈவெண்ட் மேனேஜர் பேரு அசோக். இந்த ஈவெண்ட்டுக்காக தான் அப்பாயிண்ட் பண்ணிக்காங்க போல. இவரை மேனேஜர்னே சொல்றேன். இவர் அந்த 4 பேரையும் ஈவெண்ட் நடக்க போற பில்டிங்குள்ள கூட்டிட்டு போறாரு. அதை பார்த்தா பாழடைஞ்ச பழைய பில்டிங் மாதிரி இருக்கு. அந்த பில்டிங்குள்ள தான் இப்ப எஸ்ஐயும் இருக்காரு. இவர் என்ன விஷயமா வந்திருக்காருன்னு தெரியல. ஈவெண்ட்டுக்காக ஹாலில் சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் ஆடியன்ஸ்னு யாருமே இல்லை. ஸ்டேஜில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இவர் ஒரு ஃபேமஸ் ஆஸ்ட்ராலஜர் பேர் ராமகிருஷ்ணா. இவர் ஆஸ்ட்ராலஜர்னே சொல்கிறேன். இவரையும் ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணிக்காங்க போல. ஆஸ்ட்ராலஜரை பார்த்ததுமே ப்ரொடியூசர் போய் காலில் விழுந்து கும்பிட்றாரு. ஏன்னா ப்ரொடியூசர் ஆஸ்ட்ராலஜரோட கிளையண்ட். ப்ரொடியூசருக்கு தான் எடுக்கிற படம் எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கேன்னு கவலையாக இருக்கு. கவலையே படாத, அடுத்த படம் உனக்கு சூப்பர் ஹிட் ஆகும்னு ஆஸ்ட்ராலஜர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. டாக்டர் ஈவெண்ட் மேனேஜர் கிட்ட போய் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக டாக்டர் வேறு எது விஷயமா வந்திருக்காங்க போல. நீங்கள் ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு மேனேஜர் சொல்கிறாரு. ஃபோட்டோகிராஃபர் லைட்டை செட்டப் பண்ணலான்னு பார்த்தா சுவிட்ச் போர்டு ஒர்க் ஆகவே இல்லை. இன்னொரு சுவிட்ச் போர்டு தூரமாக இருக்கு. மேனேஜரை கூப்பிட்டு கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாரு. என்னையா ஈவெண்ட் மேனேஜர் நீ? சரி நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் மாடிக்கு போகிறாரு. காமெடியன் மேனேஜரை கூப்பிட்டு ஈவெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்குறாங்க. ஈவெண்ட் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 8:30 மணிக்கு உங்கள் பர்ஃபார்மன்ஸு, 9 மணிக்கு டின்னரு, 9 மணிக்கு பேக்கப்னு மேனேஜர் சொல்கிறாரு. இதே நேரம் எஸ்ஐ எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிட்டு மாடிக்கு போய் பில்டிங்கை சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அங்கே நிறைய ரூம்ஸ் இருக்கு. செவர் எல்லாமே ஏதேதோ கிறுக்கி இருக்கு. பில்டிங்கில் அங்கங்கே விசித்திரமான சிலைகள், வித்தியாசமான பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதை டாக்டரும் காமெடியனும் பார்க்குறாங்க. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிற ரெனேசான்ஸ் பெயிண்டிங்னு டாக்டர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஃபோட்டோகிராஃபர் ஒரு ரூம்ல வித்தியாசமான டூல்ஸ்லாம் இருக்கிறத பாக்குறாரு. அங்கிருந்து வெளியே வந்தா தூரத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாதிரி தெரியுது. ஃபோட்டோகிராஃபர் பயந்துக்கிட்டே கிட்ட போய் பார்த்தா ஒரு பொம்மை தலைமையில வெள்ளை துணியை சுத்தி வச்சிருக்காங்க. அடைச்ச இதுக்கு போய் பயந்துட்டோமேனு திரும்பி பார்த்தா தூரத்துல ஒரு லைட் வெளிச்சம் நகர்ற மாதிரி தெரியுது. அது யாருடான்னு ஃபோட்டோகிராஃபர் யோசிக்கிறப்ப யாரோ பின்னாடி வந்து டச் பண்றாங்க. ஃபோட்டோகிராஃபர் ஜர்க் ஆகி திரும்பி பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நின்றுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டோட பேரு ரமணா, ஒய்ஃபோட பேரு கீர்த்தி. 2 பேரும் ஹனிமூன் கப்பல். இங்க ஸ்டே பண்றதுக்கு 95% டிஸ்கவுண்ட்னு சொன்னனால இங்க வந்திருக்காங்க போல. ஆனா இங்க ஆளுங்களையும் காணும், மொபைல் சிக்னலும் இல்ல. இது என்னடா இடம்னு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. டாக்டரும் காமெடியனும் ஒரு ரூம்கா போய் பார்க்குறப்ப அங்க வார்டு ஏ வார்டு பின்னு எழுதப்பட்ட போர்ட்ஸ் கீழே கிடக்கு.
இப்ப மேனேஜர் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆக போறதா மைக்ல அனௌன்ஸ் பண்ணவும் எல்லாரும் ஹால்ல அசெம்பிள் ஆகுறாங்க. ஒரு என்வலப்ல எழுதி இருக்கிறத மேனேஜர் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய நேம்ஸ சொல்லி, இவங்கெல்லாம் இப்ப உயிரோடவே இல்ல. அதுக்கு காரணம் நீங்க தான்னு மேனேஜர் ரீட் பண்ணதும், எல்லாரும் ஷாக் ஆகி எந்திரிச்சு நிக்கிறாங்க. மேனேஜர் கன்டின்யூ பண்றாரு. பார்கவிங்கிற பொண்ணுக்கு சினிமால வாய்ப்பு குடுக்கறதா சொல்லி ப்ரொடியூசர் டார்ச்சர் பண்ணனால அவங்க இறந்திருக்காங்க. செல்விங்கிற பொண்ண காமெடியன் ஏமாத்துனனால அவங்க இறந்திருக்காங்க. போட்டோகிராஃபர் ஒரு கேஸ்ல பொய்யா சாட்சி சொன்னனால சந்தியாங்கிற பொண்ணு இறந்திருக்காங்க. எஸ்ஐ சாகர்னு ஒரு பையனை ஸ்டேஷன்ல அடிச்சு சாகடிச்சுட்டு அது ஆக்சிடென்ட்னு கேஸை க்ளோஸ் பண்ணிருக்காரு. ஆஸ்ட்ராலஜர் சொத்துக்காக தன்னோட அண்ணன் மோகன் கிருஷ்ணாவை கொலை பண்ணியிருக்காரு. டாக்டர் பணத்துக்கு ஆசைப்பட்டு சீதாங்கிற ஒரு ஏழை பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணாம விட்டனால அவங்க இறந்து போயிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்தாங்கல்ல, அவங்க குடிச்சிட்டு கார் ஓட்டுனனால சண்முகா சந்திரா அப்படிங்கிற 2 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. கார்டுல இருக்கிற அடுத்த சென்டென்ஸை பார்த்ததும் மேனேஜருக்கு வேர்த்து கொட்டுது. அதனால ஆஸ்ட்ராலஜரை அந்த என்வலப்பை வாங்கி ரீட் பண்றாரு. மேனேஜர் ஹோட்டல் ரூம்ல இருக்கிற லேடிஸை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சு பிசினஸ் பண்ணனால சுரேகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காங்க. இப்படி அநியாயமா உயிரை கொன்னுட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம எப்படி வாழ்றீங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் இன்ஃப்ளூயன்ஸையும் வச்சு தண்டனையிலேருந்து தப்பிச்சிட்டீங்க. ஆனா தப்பு பண்ண எல்லாரையுமே தண்டனையை அனுபவிக்கணும். இதுதான் உங்களுக்கு கடைசி ராத்திரி. குட் நைட் அப்படின்னு அந்த என்வலப்ல எழுதியிருக்கார். இதை கேட்டு டென்ஷன் ஆன ப்ரொடியூசர் மேனேஜரோட சட்டையை பிடிச்சு, நீ தானே ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்ட, என்னடா அதுன்னு கேக்குறாரு. மேனேஜருக்கே இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. போன வாரம் அவருக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அதுல 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருந்திருக்கு. ஒன்று, ஈவெண்ட்டுக்கு வர கெஸ்ட்ஸ் எல்லாரையும் ரிசீவ் பண்ணணும். ரெண்டாவது, என்வலப்பை 8 மணிக்கு ரீட் பண்ணணும். மேனேஜர் இந்த பில்டிங்க்கு வரும்போதே என்வலப் இருந்திருக்கு. மற்றபடி அவருக்கு ஒண்ணுமே தெரில. இப்பதான் டாக்டர் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இது ஈவெண்ட் நடக்கிற பில்டிங்கே இல்ல. இது ஒரு அபேண்டன் மென்டல் அசைலம், அதாவது கைவிடப்பட்ட மனநல காப்பகம். 1970ஸ்ல மென்டல் பேஷண்ட்ஸ்க்காக மலை மேல ஒரு அசைலம் கட்டியிருக்காங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பேஷண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ரஷ்யால இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த ரஷ்யன் கவுன்சிலர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவங்கள சரி பண்றதா சொல்லி எக்ஸ்ட்ரீமான டார்ச்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த டார்ச்சர் தாங்க முடியாம ஒவ்வொரு பேஷண்டா அடுத்தடுத்து இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயத்த ஒரு வார்ட் பாய் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் நியூஸ் பேப்பர்ல அதை பத்தி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதனால கவர்மெண்ட் இந்த அசைலமை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்கிறப்ப இப்படி ஒரு அசைலம் பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த அசைலம் இதுவா தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறப்ப போட்டோகிராஃபர் வெளியே போயிட்டு இன்னொரு ஷாக் கொடுக்குறாரு. இவங்களை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்த காரை இப்ப காணவே காணோம். அது மட்டும் இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்த காரும் காணோம். யாரோ பிளான் பண்ணி ட்ராப் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் எல்லாருக்கும் பதட்டம் ஆகுது. வண்டி இருக்கோ இல்லையோ, நான் வெளியே போறேன், என் கூட வரவங்க வாங்கன்னு எஸ்ஐ சொல்றாரு. போலீஸ் கூட போறதுதான் சேஃப்னு நம்பி ப்ரொடியூசரும் போட்டோகிராஃபரும் அவர் கூட வெளியே போறாங்க. மொபைல் ஃபோன் டார்ச் ஆன் பண்ணிட்டு 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ப்ரொடியூசருக்கு மட்டும் யூரின் பாஸ் பண்றதுக்காக ஓரமா போறாரு. எஸ்ஐயும் போட்டோகிராஃபரும் ரொம்ப தூரம் நடந்து வந்து டயர்டாகி ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அவசரம்னு சொல்லிட்டு போன ப்ரொடியூசரை ஆளையே காணமேன்னு 2 பேரும் தேடி பார்க்குறப்ப ரோட்ல ரத்தம் சிந்தி கிடக்கு. அதை ஃபாலோ பண்ணி போனா புதருக்குள்ள ப்ரொடியூசர் ரத்த வெள்ளத்தை இறந்து கிடக்குறாரு. இங்க யாரோ இருக்காங்க, நம்ம போயிடலான்னு போட்டோகிராஃபர் சொல்றாரு. அப்போ ஒரு காரோட ஹெட்லைட் வெளிச்சம் வருது. போட்டோகிராஃபரும் எஸ்ஐயும் ஆணு கத்துறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ஈவென்ட் நடக்கிற ஹால் கிட்ட ஒரு கார் வந்து நிக்கிறத காட்டுறாங்க. ஹூடி போட்ட ஒருத்தர் காரை விட்டு இறங்குறாரு. ஓப்பனிங் சீன்ல காமிச்சது இவர் தானான்னு தெரில. இவர் ஹால் கதவை தட்டவும் மேனேஜர் வந்து கதவை திறக்கிறாரு. வந்த ஆளோட முகத்தை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. தலைமுடியில கிரீன் ப்ளூன்னு 2 கலர்ல ஹேர் கலரிங் பண்ணி ஆளே வித்தியாசமா இருக்காரு. தன்னோட பேர் ஆண்டின்னு மேனேஜர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஜேஆர் எங்க, நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், என்னோட ஸ்டஃப் வேணும்னு ஆண்டி கேட்குறாரு. இவர் ஸ்டஃப்னு சொல்றது ட்ரக்ஸை தான். ஜேஆங்கிறது ட்ரக் டீலர் போல. ஆண்டியை வெயிட் பண்ண சொல்லிட்டு மேனேஜர் உள்ள போறாரு. அப்படியே கட் பண்ணி புதருக்குள்ள எஸ்ஐ விழுந்து கிடக்கிறத காட்டுறாங்க. இவரையும் போட்டோகிராஃபரையும் கார் இடிச்சிருச்சு போல. எஸ்ஐக்கு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறப்ப அவரோட கன்னை காணோம். நம்ம கூட அந்த போட்டோகிராஃபர் எங்க விழுந்து கிடக்குறாருன்னு எஸ்ஐ தேடி போறாரு. அப்போ ஒரு இடத்துல கேமரா மட்டும் கிடைக்குது, போட்டோகிராஃபரை காணோம். இதே நேரம் மேனேஜர் ஹாலில் அந்த எல்லாரையும் ஆண்டி கிட்ட கூட்டிட்டு வராரு. என்வலப்பை ஆண்டி கிட்ட கொடுத்து ரீட் பண்ண சொல்றாரு. ஆக்சுவலா என்வலப்ல 10வது ஆள ஆண்டியோட பேரும் இருக்கு. எம்பியோட பையன் ஆண்டி தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சன்னியை கொலை பண்ணிட்டதா அதில் போட்டிருக்கு. அதை ரீட் பண்ணதும் ஆண்டிக்கு பேச்சே வரல. இதே நேரம் போட்டோகிராஃபர் கத்தியால குத்தப்பட்டு கிடக்கிறத எஸ்ஐ பார்க்குறாரு. எஸ்ஐ ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ள போட்டோகிராஃபரோட உயிர் போயிடுது. பயந்து போன எஸ்ஐ ஹாலுக்கு திரும்ப ஓடி வராரு. இவர் கூட போன 2 பேருமே செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் எல்லாருக்கும் ஷாக்கு.
என்னால இனிமே இங்க இருக்க முடியாதுன்னு ஆண்டி கிளம்புறக்கு ரெடி ஆகுறாரு. ஆண்டியோட கார்லயும் எல்லாரும் போயிடலான்னு டிசைட் பண்றாங்க. இப்ப இடி மின்னலோட பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. எல்லாரும் ஹாலுக்கு வெளிய வந்து பார்த்தா, அங்க மேனேஜர் இறந்து கிடக்குறாரு. இப்ப பவர் கட்டும் ஆயிடுது. எப்படி தப்பிக்கிறது? என்ன பண்றதுன்னே புரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிறப்ப, ஆண்டி மட்டும் கூலா இருக்காரு. இங்கேருந்து போறது இம்பாசிபிள்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் பண்றாரு. அடுத்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றாரு. ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் தானா பேச்சு குடுத்துட்டு இருக்காரு. டாக்டர் கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்கன்னு சொல்லி ட்ரக்ஸ் பாட்டில காட்டுறாரு. அத பார்த்த ஆஸ்ட்ராலஜர், "உனக்கு ட்ரக்ஸ தவிர எதுவுமே தெரியாதான்னு" சொல்லி அந்த பாட்டில வாங்கி உடைச்சிடுறாரு. கில்லர் யாருன்னே தெரியல. அவன பார்த்தவங்களும் இப்ப உயிரோட இல்லன்னு டாக்டர் எஸ்ஐ கிட்ட புலம்புறாங்க. அப்ப ஆண்டி, "என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு" சொல்லி ஓய்ஜா போர்ட வரையறாரு. அதாவது ஆவிங்க கூட கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ற போர்டு. இப்ப இறந்து போனவங்களோட ஆவிய வர வச்சு பேசினா கில்லரை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு ஆண்டி சொல்றாரு. அடைச்ச நீயும் ஐடியாவும்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ராலஜர் பில்டிங்க்கு வெளியில போய் ஸ்மோக் பண்றாரு. ஆண்டி ஓய்ஜா போர்டை வச்சுட்டு ஸ்பிரிட் கேமை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஹனிமூன் கப்பல்ல ஒய்ஃபுக்கு ஆண்டி மேல சந்தேகம் வருது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அவர் ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை அவரே கில்லரா இருக்கலாம்ல. இதை பத்தி ஆஸ்ட்ராலஜர் கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. அவன் வெறும் ட்ரக் அடிக்ட் தானே ஆஸ்ட்ராலஜர் சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒய்ஃப் திரும்பி பார்த்தா ஆஸ்ட்ராலஜருக்கு வாயில நுர தள்ளி அப்படியே விழுந்துடுறாரு. ஒய்ஃப் ஷாக் ஆகி கத்தவும் எல்லாரும் ஓடி வந்து பார்க்கறாங்க. ஆஸ்ட்ராலஜரோட கால்ல பாம்பு கடிச்ச மார்க் இருக்கு. அந்த பக்கமா ஒரு பாம்பு போயிட்டு இருக்குன்னு ஹஸ்பண்ட் சொல்றாரு. இங்க இவ்ளோ கலவரம் நடந்துட்டு இருக்கு. ஆண்டி எந்த பதட்டமும் இல்லாம ஒய்ஜாபோட வச்சு ஆஸ்ட்ராலஜரோட ஆவியை கூப்பிட்டுட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் அவர்கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோன்னு கேட்க, ஆஸ்ட்ராலஜர் இப்பதான் செத்து ஃப்ரெஷ்ஷான ஆவியா இருக்காரு. அதான் அவரை கூப்பிட்டு பார்த்தேன்னு ஆண்டி சொல்றாரு. எஸ்ஐ வந்து ஆண்டியோட சட்டையை பிடிச்சு, உனக்கு விளையாட்டா இருக்கா பைத்தியக்கார பயலுன்னு திட்டுறாரு. கோவத்துல ஆண்டியோட தலையில கண்ணாடி பாட்டில் அடிச்சு உடைக்கிறாரு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சா இப்படி பண்றீங்களேன்னு ஆண்டி வருத்தப்படுறாரு. ரெண்டு பேரையும் மத்தவங்க சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. நம்ம எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டோம்னு தெரிஞ்சா தப்பிக்க ஐடியா கிடைக்கும்னு ஹஸ்பண்ட் சொல்றாரு. இவர் ஒரு கூப்பன் பைத்தியம். ஆஃபர் டிஸ்கவுண்ட்னு சொல்லி யாராவது கூப்பன் கொடுத்தா போதும், உடனே ஒய்ஃபை கூட்டிட்டு அங்க போயிடுவாரு. அப்படிதான் அவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. காமெடியனுக்கு ஈவெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. கூடவே பேமெண்ட்டும் வந்திருக்கு. அதனால தான் அவங்களும் ஆர்வமா கிளம்பி வந்து இங்க மாட்டிக்கிட்டாங்க. டாக்டர் எப்படி வந்தாங்கன்னா, ஜேஆரோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் வரவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக டாக்டர் வந்து மாட்டிக்கிட்டாங்க. எஸ்ஐ எப்படி வந்தார்னா, கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து எஸ்ஐக்கு கால் வந்திருக்கு. இந்த இடத்துல ஏதோ இல்லீகல் ஈவெண்ட் நடக்க போறதா அவங்க சொன்னனால அது என்னன்னு விசாரிக்க வந்து எஸ்ஐ மாட்டிக்கிட்டாரு. ஆண்டிக்கு இன்னைக்கு பர்த்டே. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பெரிய பார்ட்டி கொடுக்க பிளான் பண்ணியிருந்திருக்காரு. இந்த இடத்துல ஹை குவாலிட்டி கொக்கைன் கிடைக்கணும் ஒரு அனானிமஸ் மெசேஜ் வந்தனால ஆண்டி இங்க வந்திருக்காரு. இப்போ ஒய்ஃப் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி ஹஸ்பண்டையும் துணைக்கு கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டருக்கு ஏதோ தோணவும் பில்டிங்கோட டெரஸ்க்கு போய் பார்க்கறாங்க. அங்க பார்த்தா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் டாக்டருக்கு ஏதோ பழைய சம்பவங்கள் ஃப்ளாஷ் ஆகுது. அது நமக்கு கிளியரா காட்டல. டாக்டர் சர்ஜரி பண்ணனால ஒரு ஏழை பொண்ணு இறந்துட்டு தான் என்வலப்ல போட்டுருந்துச்சுல. டாக்டருக்கு ஒருவேளை தான் பண்ண மிஸ்டேக் மைண்ட்ல ஃப்ளாஷ் ஆகுது போல. டாக்டர் கத்துற சத்தம் கேட்டு எஸ்ஐ ஆண்டி காமெடின்னு மூணு பேரும் மேலே வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. டாக்டருக்கு அதிர்ச்சியில வலிப்பு வந்து துடிக்கிறாங்க. டாக்டரோட பேக்ல ஏதாவது மெடிசின் இருக்கான்னு ஆண்டி செக் பண்றப்ப ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் கிடைக்குது. டாக்டரால இறந்த விக்டிமை பத்தின நியூஸ் தான் அது. அந்த சம்பவத்தால டாக்டர் குற்ற உணர்ச்சியில இருக்காங்க போல. நம்ம பண்ண கிரைமுக்கும் கில்லருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கணும்னு ஆண்டிக்கு தோணுது. நம்ம என்ன பண்ணிட்டு இங்க வந்தோம்னு டிஸ்கஸ் பண்ணா ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு ஆண்டி சொல்லவும், ஃபர்ஸ்ட் காமெடின்னு தன்னோட கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க ஸ்டாண்டப் காமெடியன் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பேங்க்ல வேலை பார்த்துருக்காங்க. அப்ப செல்வின்னு ஒரு பொண்ணு கேஷ் இன்சார்ஜா ஜாயின் பண்ணிக்கா. அப்புறமா அந்த செல்வியும் காமெடியனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. அந்த நேரத்துல தான் காமெடியனோட அப்பாக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஆபரேஷனுக்கு 10 லட்சம் தேவைப்பட்டிருக்கு. பேங்க் பணத்துல இருந்து 10 லட்சம் எடுத்து கொடுத்து அதை 2 நாள்லயே திருப்பி கொடுத்துட்றேன்னு காமெடியன் செல்வி கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. செல்வியும் பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா அடுத்த நாளே பேங்க்ல இன்ஸ்பெக்ஷன் நடந்து கேஷ் ஃப்ராட் கேஸ்ல செல்வியை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த அவமானத்துல செல்வி சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அந்த குற்ற உணர்ச்சி காமெடியனுக்கு இருக்கு. இவங்களோட கதையில பாதிக்கப்பட்டது செல்வி. அடுத்து ஆண்டி தன்னோட கதையை ஸ்டார்ட் பண்றாரு. ஆண்டிக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு. அவரோட பேரு சன்னி. ஒரு நாள் சன்னி ஆண்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூடவே இன்டிமேட்டா இருந்திருக்காரு. சன்னி ஃப்ரெண்ட்ஷிப்க்கு பண்ண துரோகத்தை தாங்கிக்க முடியாம ஆண்டி அவரை ஷூட் பண்ணிக்காரு. ஆண்டியோட அப்பா எம்பிங்கிறனால ஆண்டி கேஸ்ல மாட்டிக்காம எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆண்டி தன்னோட கதையை சொல்லி முடிச்சுட்டு எஸ்ஐயை பார்த்து உங்க கதையை சொல்லுங்கன்னு சொல்லவும் எஸ்ஐ ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு நாள் நைட்டு எஸ்ஐ போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்காரு.
அப்ப பிஹெச்டி பண்ணிட்டு இருந்த ஒரு யுனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அங்க வந்திருக்காரு. அவரோட பேரு சாகர். ரீசெண்டா வந்த சூறாவளியால 2 கிராமமே அழிஞ்சிருக்கு. அந்த கிராமத்துக்கும் கடலுக்கும் நடுவுல பேரியரா இருந்த மணல் திட்டுல இல்லீகலா மணல் எடுத்தது தான் அழிவுக்கு காரணம். இந்த மணல் மாஃபியாவை ரன் பண்றது இரிகேஷன் மினிஸ்டருக்கு சொந்தமான ஒரு மைனிங் கம்பெனி. அந்த கம்பெனியோட பேரு மினோரா. அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே சாகர் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா எஸ்ஐ மினிஸ்டரோட ஆளு. சாகர பத்தி மினிஸ்டர் கிட்ட போட்டு கொடுத்திருக்காரு. மணல் கொள்ளைய பத்தி வெளியே தெரிஞ்சா மினிஸ்டர் மட்டும் இல்ல எஸ்ஐக்கும் தான் பிரச்சனை. ஏன்னா மணலை அள்ளிட்டு போன லாரி எல்லாத்தையுமே செக் போஸ்ட்ல பிடிக்காம எஸ்ஐ தான் அனுப்பியே வச்சிருக்காரு. மினிஸ்டர் எஸ்ஐக்கு 10 லட்சம் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிக்க சொன்னனால எஸ்ஐ சாகர ஸ்டேஷன்லயே வச்சு அடிச்சே சாகடிச்சிருக்காரு. சாகர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட்ல இறந்த மாதிரி கேஸையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இப்ப எஸ்ஐ சொன்னதும் ஆண்டி கண் கலங்குறாரு. டேபிள்ல எரிஞ்சிட்டு இருந்த கேன்ல ஊதி அணைக்கிறாரு. எஸ்ஐக்கு இருட்டுல ஒண்ணுமே தெரியல. ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறாரு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. எஸ்ஐ தன்னோட லைட்டர் எடுத்து கேன்ல ஏத்துறாரு. பார்த்தா காமெடியனை காணோம். ஆண்டி சட்டையை கழட்டிட்டு காலில் சலங்கை கட்டிட்டு நிக்கிறாரு. அப்படியே ஆடவும் ஆரம்பிக்கிறாரு. எஸ்ஐக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டி ஆடி முடிக்கும் போது கரண்ட் வந்து லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து செத்து போன எல்லாருமே ஒவ்வொருத்தரா அங்க வந்து நிக்கிறாங்க. ப்ரொடியூசர், ஃபோட்டோகிராஃபர், மேனேஜர், ஆஸ்ட்ராலஜர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு இவங்க யாருமே சாகவே இல்லை. வலிப்பு வந்து படுத்து கிடந்த டாக்டர், காமெடியன் இவங்களும் வந்து நிக்கிறாங்க. எஸ்ஐக்கு தலையே சுத்துது. டாக்டர் எஸ்ஐயோட சட்டையை பிடிச்சு என் பையனை எதுக்காக கொலை பண்ணன்னு கேட்டு அடிக்கிறாங்க. எஸ்ஐயால கொலை செய்யப்பட்ட சாகர் வேற யாரும் இல்ல, டாக்டரோட பையன்தான். ட்விஸ்ட் என்னன்னா இங்க வந்த எல்லாருமே சாகருக்கு சம்மந்தப்பட்டவங்க தான். இன்ஃபேக்ட் எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. டாக்டரா வந்த அந்த லேடியோட உண்மையான பேரு பாரதி. அவங்க தான் சாகரோட அம்மா. ஆக்சுவலா அவங்க டாக்டரே இல்ல, ப்ரொடியூசரோட தம்பி தான் சாகரோட அப்பா. அவர் இறந்துட்டாரு போல. ஸ்டாண்டப் காமெடியனா வந்த வேதாவும் ஹஸ்பண்ட் கேரக்டர்ல வந்த ரமணாவும் ப்ரொடியூசரோட பசங்க, அதாவது சாகரோட பெரியப்பா பசங்க. ஒய்ஃப் கேரக்டர்ல வந்தது நிஜமாவே ரமணாவோட ஒய்ஃப் தான். ஆஸ்ட்ராலஜர் கேரக்டர்ல வந்தவர் பாரதியோட தம்பி, அதாவது சாகரோட மாமா. அவர் ஆக்சுவலா ஒரு டீச்சர். அந்த மாமாவோட பசங்க தான் ஈவெண்ட் மேனேஜரா வந்த அசோக்கும் ஃபோட்டோகிராஃபர் ராஜுவும். சாகருக்கு நாளைக்கு கல்யாணம் போல, அதனால எல்லாரும் பரபரப்பா கல்யாண வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சாகர் இன்னும் வீட்டுக்கே வரல. நேத்து நைட்ல இருந்து மாமா சாகருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனா சாகர் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இப்ப பாரதிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. உங்க பையன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, வந்து பாடியை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டு போங்கன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஜிஹெச்சுக்கு போன பாரதி அங்க சாகரோட டெட் பாடியை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணா பாரதி சோகமா வீட்டுக்கு வராங்க. பின்னாடியே ஆம்புலன்ஸ்ல சாகரோட பாடி வருது. கல்யாண வீடே சாவு வீடா மாறுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சிட்டு இருந்த எல்லாருமே கதறி அழுகுறாங்க. சாகரோட இறுதி சடங்கும் நடந்து முடியுது. ஓப்பனிங் சீன்ல கூடி போட்ட ஸ்ட்ரேஞ்சர் சுடுகாட்டுக்கு போய் சாம்பலை வாங்கிட்டு அழுதார்ல, அது வேற யாரும் இல்ல, சாகரோட கசன் அசோக் தான். அந்த நைட்டு பாரதி ஒரு சிவன் கோயிலுக்கு போய் அழுது புலம்புறாங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல கணவனை இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னோட பையனுக்காக தான் பாரதி வாழ்ந்தாங்க. இப்ப அந்த பையனையும் இழந்துட்டாங்க. இனிமே யாருக்காக வாழணும்னு நினைச்ச பாரதி சிவலிங்கத்துல தலையை இடிச்சு இடிச்சு மயக்கமாயிருக்காங்க. அப்ப கோயில்ல நாட்டியம் ஆடிட்டு இருந்த ஒருத்தர் ஓடி வந்து பாரதி எழுப்பி, நீங்க யாருமா, என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. அது வேற யாரும் இல்ல, ட்ரக் அடிக்டா நடிக்க வந்த ஆண்டி தான். அவரோட உண்மையான பேரு வீராஜி. நான் சீக்கிரமே விசாகப்பட்டினம் கலெக்டரா சார்ஜ் எடுக்க போறேன்னு வீராஜி சொல்லவும் நடந்த எல்லாத்தையுமே அவர்கிட்ட பாரதி சொல்றாங்க. ஜிஹெச்சுக்கு போய் சாகரோட பாடியை பாரதி பார்த்தாங்கல்ல, அப்போ உடம்புல நிறைய காயங்கள் இருந்ததை பார்த்துருக்காங்க. இது எப்படி ஆச்சுன்னு அங்க இருந்த கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டப்ப அவர் தான் உண்மையை சொல்லியிருக்காரு. எஸ்ஐ பிரபாகர் சாகரை அடிச்சு கொலை பண்ண விஷயம் பாரதிக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் எஸ்ஐயை பத்தி ஜிஹெச் ஸ்டாஃப் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தது பாரதியோட காதுல விழுந்திருக்கு. உடம்புல அவ்வளோ காயம் இருக்கும்போது குடிச்சனாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு எப்படி ரிப்போர்ட் தர முடியும்? இதுதான் லாஸ்ட், இனிமே இந்த மாதிரி கேஸ் என்கிட்ட கொண்டு வராதீங்கன்னு டாக்டர் போன்ல சொல்லியிருக்காங்க. எஸ்ஐ எவ்வளோ மோசமான ஆளு, அவருக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு கான்ஸ்டபிள் மூலமா பாரதி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா சாகருக்கு கார் ஓட்டவே தெரியாது, குடிக்கிற பழக்கமும் கிடையாது. தன்னோட பையனுக்கு நடந்த அநியாயத்தை விராஜி கிட்ட சொல்லி பாரதி அழுதுருக்காங்க. அதை கேட்ட விராஜி தன்னோட கதையை சொல்றாரு. விராஜியோட அப்பா ஒரு நடன குரு. விராஜி சின்ன வயசா இருந்தப்பவே அப்பா இறந்துட்டாரு. அவரோட நினைவா விராஜியோட அம்மா விராஜிக்கு டான்ஸ் கத்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து சிவபெருமான் முன்னாடி விராஜியை ஆட வச்சிருக்காங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மாவும் கேன்சர்ல இறந்து போயிருக்காங்க.
அம்மா இல்லாம இந்த கோயில்ல ஆடுனது விராஜிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பாரதிய பார்த்ததுமே விராஜிக்கு தன்னோட அம்மா ஞாபகம் வந்திருக்கு. உங்க பையன் விஷயத்த இனிமே நான் பாத்துக்கிறேன்னு விராஜி சொல்ல, உனக்கு எதுக்குப்பா இந்த பிரச்சனைன்னு பாரதி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. உங்களுக்கு நியாயம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னோட மிச்ச நாட்டியத்த முடிச்சுக்கிறேன்னு விராஜி ப்ராமிஸ் பண்றாரு. விடிஞ்சதும் பாரதி விராஜிய கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. சாகருக்கு நடந்த சம்பவம் மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரிய வருது. ப்ராப்பர் எவிடன்ஸோட எஸ்ஐ அரெஸ்ட் பண்ணலைன்னா கேஸ் கோர்ட்ல நிக்காது. அதனால எஸ்ஐய கன்ஃபஸ் பண்ண வைக்கணும்னு விராஜி சொல்றாரு. இதோட ஃபிளாஷ்பேக் முடியுது. சாகர கொலை பண்ணதை எஸ்ஐ தன்னோட வாயாலே கன்ஃபஸ் பண்ணணும். அதுக்கு போட்ட டிராமா தான் இது எல்லாமே. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஒரு ரோலா விராஜி கொடுத்துருக்காரு. மென்டல் ஹாஸ்பிட்டல் செட்டப்பு, ஈவெண்ட்டு, என்வலப்பு, கில்லர்னு பக்காவா பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்காங்க. எஸ்ஐ ஒரு ட்ரெயின்டு போலீஸ்மேன். அவருக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னா அவர் இல்லாதப்ப கூட எல்லாருமே கேரக்டரை மெயின்டைன் பண்ணி ஆக்டிங் பண்ணிக்காங்க. எதிர்பார்த்த மாதிரியே எஸ்ஐ கன்ஃபஸ் பண்ணிட்டாரு. இப்ப பாரதி சாகரை நினைச்சு அழுகுறாங்க. விராஜி சலங்கையை கழட்டிட்டு ட்ரக் அடிக்ட் மேக்கப்பையும் கழிச்சிட்டு நடந்து போய் ஹால் கதவை திறக்கிறாரு. வெளியே இந்த போலீஸ் உள்ள வந்து எஸ்ஐ அரெஸ்ட் பண்றாங்க. இங்க நடந்த எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க போல. எஸ்ஐ விராஜியோட தலையில கண்ணாடி பாட்டிலால் அடிச்சார்ல, அதுல காயமாகி இப்ப விராஜியோட நெத்தியில ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு அம்மாக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காரு. பாரதி விராஜியை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து விராஜிக்கு சல்யூட் பண்றாரு. எஸ்ஐயோட கன்ஃபெஷன் வீடியோவை எவிடன்ஸா கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டதா சொல்றாரு. அப்படியே ஒரு ஃபைலையும் விராஜி கிட்ட கொடுக்குறாரு. அதுல மினோரா ஸ்கேம்னு போட்டிருக்கு. மணல் மாஃபியாவை ரன் பண்ற இரிகேஷன் மினிஸ்டருக்கு எதிராக சாகர் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் ஃபைல் தான் அது. விராஜி தன்னோட பிஏவை கூப்பிட்டு அந்த ஃபைலை கொடுக்குறாரு. இதை என்னோட டேபிளில் வச்சிருங்க, நான் எடுக்க போகிற ஃபர்ஸ்ட் கேஸ் இதுதான்னு சொல்கிறாரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.